தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஐக்கியத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு இன்றைய தமிழக உள்ள தேவ ஊழியர்களுக்கு தொடர்ந்து சிறு சிறு பகுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்று தலைப்பு கிறிஸ்தவர்களின் தலைமையிடம் பரலோகம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்தவர்களுடைய தலைமை இடம் பரலோகம்தான். அந்த பதிவு எபிரேயர் 12 அதிகாரத்தில் 22 நான் படிக்கிறேன். இதனுடைய ஆதாரம், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையும் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேயர் 10 அதிகாரத்தில் 22 24 வரை உள்ள சம்பவத்தை வசனங்களை நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கும் தெரியும், ஏகப்பட்ட முறையில் படிச்சிருக்கீங்க. இதில் உள்ள காரியத்தை தான் சொல்ல போகிறேன். புதுசாக எங்கிட்டோ நான் படிச்சுட்டு வந்து சொல்லலை, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் சொல்லலை. ஆகவே கிறிஸ்தவர்களுடைய தலைமை சங்கம் சர்வ சங்கம் பரலோகம்தான். இதை ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே, எதுக்கு சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவங்க தலைமை இடம் எங்கே இருக்குது, யாரை சொல்கிறான், யாரை தலைவர்னு சொல்கிறான், உங்கள் ஹெட் ஆஃபீஸ் எங்கேன்னு நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி உள்ள ஸ்தாபனங்களை ஹெட் ஆஃபீஸ் எங்கே, கிருபாசனம் ஹெட் ஆஃபீஸ் எங்கே, காஞ்சிரக்கோடு. சிபிஎம் ஹெட் ஆஃபீஸ் எங்கே, அவங்க அடையாறு, சென்னையில் உள்ள அடையாறு, மதுரையில் உள்ள தீக்கதிர், இப்படி சொல்லுவாங்க பெரிய பெரிய இடத்த. இல்லை சுலோன்னு சொல்லிடுவாங்க, சுலோன் தான் இலங்கை ஆதி உள்ள இடம், அதை சொல்லிடுவாங்க. ஏஜி சபையில் ஹெட் ஆஃபீஸ் எது, தலைமை இடம் செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க, கணக்கு புள்ள வலசை. 2வது மதுரை காலவாசல் பஸ்ட் அசம்பிளி சொல்லுவாங்க. இப்போ உலகமெல்லாம் பரவி இருக்குது. மாரநாதா தலைமை சபை எது, தலைமை இடம் அது, அவங்க வந்து ஹென்றி ஜோசப்பு மெட்ராஸு. அவங்க மகங்க பென்னின்னு சொல்லி இருக்காங்க, அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புல் காஸ்பல் வந்து எது, சுந்தரம் இருந்தார், அப்புறம் சாம் சுந்தரம் இருந்தார், இப்போ வந்து மெட்ராஸில் இருக்காங்க. சரி, அவர் தலைமை இடம்னு சொல்லுவாங்க. கேளுங்க எல்லாம். அதே மாதிரி செவன்த்டே வந்து தலைமை இடம் அது, அவங்க எங்கெங்கே ஸ்தாபனங்கள் இருக்கோ எல்என்ஜி ஒயிட் அம்மையார் தான் தலைமைன்னு சொல்லுவாங்க. இயேசுவை சொல்ல மாட்டாங்க, எல்என்ஜி ஒயிட் அம்மையார் தலைமைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி யெகோவா சாட்சிக்கு தலைமையிடம், உலக பிரார்மா தலைமையிடம் எல்லாம் இருக்குல்ல. இப்போ டிஎல்சிக்கு தலைமையிடம் லுத்தரன் சபைக்கு, திருச்சின்னு சொல்லுவாங்க, 2வது மதுரைன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பள்ளிக்கூடம் இல்லை, ஏகப்பட்ட சபைகள் இருக்குது. சிஎஸ்ஏ மண்டலம் எது, மதுரை ராமநாதபுரம் மண்டலம் சொல்லி மதுரையில் ஒரு பிஷப் ஹவுஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்புறம் பெங்களூருன்னு சொல்லுவாங்க, சிலர் ஹைதராபாத்துன்னு சொல்லுவாங்க. ஐஎம்ஏக்கு தலைமை இடம் ஹைதராபாத். அந்த மாதிரி
எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. யாராவது பரலோகம்னு சொல்கிறாங்களா? கிறிஸ்தவங்களுடைய சர்வ சங்கம் தலைமை இடம் பரலோகம்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? அது சொன்னால் சிரிப்பாங்க, என்னடா லந்து பண்ணுறேன்னு. பாருங்கள், உண்மையை சொன்னால் லந்து, இவைகள்லாம் பொய், இது உண்மைன்னு படுது. இவன் எப்படி தலைமையை வச்சுருக்கான் பாருங்க. இவன் தலைமை இறக்கிற இடமெல்லாம் பூமி தானே, பூமியில் தானே வச்சுருக்கான். கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்க என்று அப்போஸ்தலர் சொல்லி கொடுத்துருக்காங்க கிறிஸ்தவங்களுக்கு. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு அங்கே அப்போஸ்தலர் கிறிஸ்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வசனமாக தெரியலையா, உண்மையாக தெரியலையா, அதெல்லாம் லந்தா தெரியுதா உங்களுக்கு? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம்னு எபிரேயர் 13:14 சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? பரமண்டலங்குள்ள எங்கள் பிதாவே என்று கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து இயேசுவின் சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரே, மத்தேயு 6:9-13 வரை. அந்த சீசர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு சொன்ன மறுவப்பட்டது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொன்னார். ஆவியனுடைய ரத்தம் பேசுனதை பார்க்கிறோம், நன்மையான பேசப்படும் ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள்னு அங்கே ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபியலுடைய ரத்தம் ஆதியாகமம் 4:9 பழிவாங்க பேசிச்சு. ஆண்டவரே, அநியாயமாக கொண்டுட்டானே, என்னையே வச்சுட்டானே, எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீங்க? பொதுவாக மனிதர்கள் பொதுவாக பழி வாங்க பதிலுக்கு பதில் செய்கிறது மோசே சட்டம் மாதிரியே, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு வெட்டுக்கு எல்லாமே அது தப்பு இல்லை, அது யதார்த்தம்தான், அது நியாயம்தான், அது நீதி தான், இல்லைன்னு சொல்லலை, உண்மை தான். இப்போ அப்போ வெளிப்படுத்தின விஷயத்தில் கூட பலிபடத்தில் திறக்கும்போது வெளிப்படுத்தல் 7-8 அந்த பலிபீடத்தில் உள்ள ஆன்மாக்கள்லாம், ஆண்டவரே எங்களிடத்தில் ஏன் பழி வாங்காமல் இருக்கீங்க, என் ரத்தத்தை குறித்து ஏன் பதில் பேசாமல் இருக்கீங்கன்னு அவங்களும் சொன்னாங்க. மனுஷர்கள் அப்படி தான், மனசை பிறவியாக தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மனசனாக இருந்தாலும் அவர் தேவகுமாரனால, தேவன் முதல் பேரானவராக இருப்பதுனால அவருடைய இரத்தம் என்ன பேசிச்சு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிக்க அந்த இரத்தம் பேசினது, பரிந்து பேசிச்சு. ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்க பேசிச்சு, இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசிச்சு. குற்றவாளியை தான், உலகாரங்க தான், அநியாயமாக செஞ்சவங்க தான். ஆனால் அவங்களையும் மன்னிங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க. அதுக்கு தானே நான் ரத்தம் செஞ்சுருக்கேன், அதுக்கு தானே நான் உயிர் கொடுத்துருக்கேன். அவங்க பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளவு பாடுகள் பட வேண்டிய அவசியம் இல்லையே. தேவனே, பிதாவே, நீங்கள் என்னை கைவிட்டீங்க, ஆனால் உம்முடைய கரத்தில் தான் என் ஆவியவே கொடுக்க போகிறேன்னு அப்பேற்பட்ட இயேசு, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க. அதனால் கிறிஸ்துவின் சிந்தை என்ன, கிறிஸ்துவனுடைய செயல் என்ன? மன்னிப்பு தான். தேவன் உங்களுக்கு மன்னிச்சது போல நீங்களும் ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னிங்க என்பது தானே சத்தியம். அதனால் அந்த மன்னிப்பு என்ற அந்த மாபெரும் சக்தி தான் கிறிஸ்தவங்களுடைய காரியம். இல்லாட்டெலாம் ஒருத்தங்க கூட பரலோகத்துக்கு வர முடியாதுல்ல. அந்த இயேசுவின் ரத்தம், அதனால தான் இரத்தத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம்னு ரோமர் 5:9 இருக்குது. இரத்தம்தான், இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு 1 யோவான் 2:2 இருக்குது. அதனால் முழு உலகத்துக்கு அவர் ரத்தம் சிந்தி பலியானதுனால அந்த தைரியத்தில் தான் நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கு போய் சேர்றோமே தவிர ஆபேலுடைய ரத்தம் அல்ல. ஆபேலுடைய ரத்தம் பழைய ஏற்பாடு, இயேசுவின் ரத்தம் புதிய ஏற்பாடு. அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக மிருகங்கள் பலியிடப்பட்டது, அது நிழலே தவிர நிஜமல்ல.
இயேசு புதிய ஏற்பாட்டில் நிஜமான உடன்படிக்கையை செய்தார். அதான் புது உடன்படிக்கை மத்திய தரத்தில் வந்து சேர்ந்தீங்கன்னு இருக்க 24 12:26 புது இப்படியே போட்டிருக்கு, புது உடன்படிக்கைனே இருக்குது. இன்றைக்கி அந்த உடன்படிக்கைக்கு வித்தியாசம் தெரியாமல்ல லேவி ஊழியம் சொல்கிறான். ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டு எழும்பட்டும் எழும்பட்டும் சீதியோனின் சேனைகள். நல்லா யோசிங்க. இன்றைக்குள்ள தலைவர்கள் லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாக கூடி வந்தோமோ ஒரு ஐயா பாடுறாரு. இவங்க நமக்கு தலைவர்களாக இருந்தால் இந்த புது உடன்படிக்கைன்னு சொல்கிறது எப்படி நமக்கு பொருந்தும்? அவங்களும் மெண்டலாகி புரியாமல் தற்குறிகளாக இருந்து ஜனங்களையும் தற்குறிகளாக ஆக்கி அப்படியே எடுத்துக்கிட்டால் ஸ்தாபனங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டால் அந்த 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் மார்ட்டின் லூத்தர் புரட்சியில் போய் முடியும். அங்கேருந்து இப்படியே ரிட்டர்னில் வந்தால் அந்த ஸ்தாபனங்கள் அந்த புத்தி அந்த ஸ்தாபனங்களும் ஒவ்வொன்றா பிரிஞ்சு ஹெட் ஆஃபீஸ் அங்கங்கே வச்சுக்கிட்டு இப்படியே தான் நாதாரிகளாக போனது தான். அதில் மாட்டிக்கிட்ட நாம் இப்போ கண்ணை திறந்து சுதாரித்து இதெல்லாம் உதறிட்டு 1ஆம் நூற்றாண்டுக்கு போகிறோம். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கப்பட்ட சபை. இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இது மேற்கொள்வதில்லை. மேற்கொள்ள முடியாதுல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுகூட கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார்னு சபை என்ற வார்த்தை அங்கே அபிஷேகம் பெற்ற பிறகு 47ஆம் வசனம் வருது. அந்த சபை பரலோகத்தில் பூலோகத்தில் இல்லை, கர்த்தரே சேர்க்குறாரு. இந்த சபைன்னு எடுத்துக்கிட்டால் அப்போஸ்தலர்களுக்கு எங்கே வீடுகளதோடு தானே ஜெபிச்சாங்க, பெரிய சபையெல்லாம் இல்லைல்ல. அந்த சபை அங்கே இருக்குது, இங்கே போட்டிருக்கு. சர்வ சங்க சபை இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இங்கே ஆகவே 22 12:22 நீங்களோ சீயோன் மலை நடத்திருக்கும். சீயோன் மலைன்னா பரலோகத்தில் தான் இருக்காது. சீயோன் மலை ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கும் 1000 10,000 தேவதூரோடத்துக்கும். 23ஆம் வசனம் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்கள் இங்கே போட்டிருக்கு. பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார் இயேசு லூக்கா 10:20. அதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? பரலோகம் தான் நமக்கு ஹெட் ஆஃபீஸு, அங்கே தான் தலைமை இடம். இங்கே போட்டிருக்கு முதல் பேரானவர்கள். இந்த முதல் பேரானவர்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மறுபடியும் பிறந்த முதல் பேரானவர். இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர்னு ஏன் சொல்கிறோம்னா, தேவனால் முதல்ல அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் அவர். அதுதான் முதல் பேரானவர். பூமியில் மனுஷனாக வந்தவர் முதல் பேர். அவர் மூத்த சகோதரன் என்று தேவனுக்கு பிள்ளையாக இருப்பதுனால மூத்த சகோதரன் என்று சொல்லப்படுறாரு. அவரை ஒட்டி ஒரு தகப்பனு குழந்தைகள் பிறந்தால் முழுவதும் அவங்க சகோதரர்கள் தானே. மூத்த சகோதரனுக்கு அடுத்து வந்தவங்க தானே மாம்சப்படி. ஆவிக்குரியபடி எடுத்துக்கிட்டா இயேசுவுக்கு அடுத்து தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்க மாம்சத்தினாலும் இரத்தத்தினால பிறவாமல், புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12:13 இருக்குது. அதில் 11 யூதர்கள் பழைய ஏற்பாட்டுக்காரங்க சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்காரன் ஏற்றுக்கிறல, புறக்கணிச்சிட்டான், அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அதில் 12:13 எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாலும் சரி, சகல ஜாதிகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, மறுபடியும் பிறந்தவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அவங்க எண்ணப்படுறாங்க. தேவனாலே பிறந்தவங்க. தேவனால் பிறந்தவங்கெல்லாம் உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய குமாரன் அவர் விசுவாசிக்கிற வேண்டி உலகத்தை ஜெயித்தவன் யாருன்னு சொல்லி 1 யோவான் 5 அதிகாரம் 4-5 இருக்குது.
அவங்க தான் முதல் பேரானவர்கள். அந்த இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலர்களை குறிக்கும். முதல் பேரான முதல் சங்கம்னா சபை. சபைன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டவங்க முழுவதும் சபை தான். மூலக்கல் இயேசு, அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள். எபேசியர் 2:20 22 வரை இருக்குது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவளமாக இருக்கிறீர்கள். அது அதற்கு இயேசு கிறிஸ்தாமே மூலக்கல்லாக இருக்கார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். முடியல, கழுத்து வரைக்கும் கட்டுவார், அப்புறம் தூக்கிடுவார். தலை அங்கே இருக்குது. அந்த தலையை போய் இந்த முண்டை சேர்ந்த உடனே பூரண மனவாட்டியாக மாறும். இயேசுவும் பூரண புருஷனாக அவர் மாறுவார். இதுதான் உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய அந்த இயேசு, முதல் பேரானவர்கள் சபை, சர்வ சங்கமாகிய சபை, அப்படி வார்த்தை இருக்குது. வந்து சேர்ந்தீர்கள் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான், தலைமை இடம் அங்கே தான் போய் சேரணும். காஷ்மீர்லேருந்து ரயில் போகுதுயா கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரி ஸ்டாப். அதோடு வந்து அதுக்கு பேர் போகாது. தூத்துக்குடி வரைக்கும் போகுது கடல், அப்புறம் போகாது. உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி அங்கிட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வருது ட்ரெயின் எல்லாம். சென்னைக்கு அங்கிட்டு போகாது, கடல் இருக்குது. ஓரமாக இங்கிட்டு ஆந்திராவுக்கு போகலாம், அது வேறு. அது மாதிரி எல்லா ஆளுகளும் 4 திசையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் கூட்டி சேர்த்து சபையாக ரகசிய வரிகளை தூக்கிறாரு. மணவாட்டியாக மாறுறாங்க. கல்யாணம் நடக்குது. இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் இறங்கி கல்யாணம் முடிக்கிறாரு. மணவாட்டியோட 2ஆம் வருகை, பூமியில் வர்றது 2ஆம் வருகை. இங்கே 1000 ஆண்டு அரசாட்சி செய்கிறாரு அர்மதேகன் யுத்தத்துக்கு பிறகு. அப்புறம் அந்த பூமியில் திரும்ப சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டதுனால திரும்ப யுத்தம் நடக்குது. அக்கினி இறங்கி அந்த யுத்தத்தில் எல்லோரும் தேவனால் அக்கினிக்கு இரையாக பூமி அழியுது. அதுக்கு பிறகு புதிய வானமும் புதிய பூமி உண்டாகுது. நியாயந்தீர்ப்புனாலே உண்டாகுது. சீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் அவன் அக்கினி கடல் தள்ளப்பட்டான்னு வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் 11, 12, 15 வரை எல்லாம் முடியுது. அதுதான் ஃபைனல். இதுதான் காரியம். அதனால் இந்த சத்தியங்கள் முழுவதும் நம்ம கிறிஸ்தவங்க அறியறதுனால இந்த பூமியில் எதையும் தலைமை இடமா, ஹெட் ஆஃபீஸா, பூமிக்குரியவங்களா, உலகத்துக்குரியவங்களா நம்ம மாறிட வேணாம். அந்த ஸ்தாபனங்களுக்கு தலைவராக இருக்கிறவங்களுக்கு அடிமையில் ஆகாதீங்க. நீங்கள் அவங்கள எப்படி அறியலாம்னா, அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா இவங்களை அறிஞ்சிக்கலாம். நீங்கள் அப்போஸ்தலர் என்ன பார்த்தாங்கன்னா, எங்களை நோக்கி ஏன் பார்க்குறீங்க, நாங்களும் உங்களை போல் பாடுள்ள மனுஷங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை இயேசு பக்கம் தள்ளி விட்டாங்க. பவுல் என்ன சொன்னான்னா, நாங்கள் உங்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றோம், நானாக சிறுவில் உங்களுக்காக அடையப்பட்டேன். பவுல் நட்டினா அப்போல்லாம் நீர் பாய்ச்சினா, விளைய செய்கிறது தேவன் தான்ப்பா. அதனால் நடுகிறவனால அல்ல, நீர் பாய்ச்சிறவனால அல்ல. கேபாவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், அப்போல்லாவை சேர்ந்தவன் நீங்கள் சொல்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி மனுஷன்தான், ஊழியக்காரங்க, அவ்வளோதான். இயேசுவை பாருங்கள். அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள ஆளுகளோடு ஒப்பிட்டிங்கன்னா பிராடு நாய்களை புரிஞ்சிக்கலாம். இன்றைக்குள்ள ஆளுகளை நீங்கள் நல்லா பாருங்கள். அவங்க சொத்து சுகத்தை பாருங்கள், ஆடம்பர ட்ரெஸ்ஸை பாருங்கள், அவங்க முடியை பாருங்கள், ஸ்டைலை பாருங்கள். இதில் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் புரிஞ்சுக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ல, ஆள் பாதி ஆடை பாதி இல்லை. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா நவீன உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருப்பாங்க. ரோமர் 12 இதில் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்கன்னு இருக்குல்லையே, அவங்க தரிப்பாங்க. ஆடம்பரம், மினுக்கு ட்ரெஸ்ஸு, பட்டனாக உடம்பு முழுவதும் பட்டன். இதில் இதில் சின்ன, அது ஏற்கனவே டை அடிச்சிருக்கான், அதில் இன்னொரு டை வேறு கலரில் அடிக்கிறானா, அடித்து
ட்ரெஸ் எல்லாம் பிட்டாக போடுறது, குத்து நடனம், கும்மாங்குத்து. அந்த நடனத்தையே ஆபாச நடனம் ஆடுறவன் அண்டர் கிரவுண்டில் எப்படி இருப்பான்? அவன் சின்ன பிள்ளைகள்லாம் கட்டி பிடிச்சதெல்லாம் என்ன பாசமா? குழந்தைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள்னு இயேசு அணைச்சி ஆசீர்வதிச்சாரே, அப்படி மூஞ்சிகளா இவங்க? அந்த ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவன் குத்து நடனம், கும்மாங்குத்து, அவங்க செக்ஸ் நடனம். தனியாக இருக்கும்போது எப்படி இருப்பான்? அவன் எப்படி பரிசுத்தவானாக இருப்பான்? ஒரு ஆள் வண்டி ஓட்டுறதை வச்சு அவனை கண்டுபிடிக்கலாமே நீங்கள்? சைக்காலஜி உள்ளவங்க கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. அதான் ஆவிகளை பகுத்தறிகிற வர சபையை கொடுத்துருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தயவுசெய்து இன்றைக்குள்ள மூஞ்சி முகரைகளையும் இவங்களை இன்னும் சொல்கிறேன், பிஷப்புன்னு சொல்லிக்கிடுவான், நம்பாதீங்க. பொறுக்கி நாய் அவன். அவனை எங்கே போனாலும் அடிங்க, விளக்க மாதிரி செருப்பு எடுத்து அடிங்க. பிஷப்புன்னு எவன் சொன்னாலும் அடிங்க. நான் சொல்கிறேன், பிஷப்புன்னா பேராயர் இயேசு தான். அவர் தான் பேராயர், ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் அவர் தான். எபிரேயர் 11:20 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர்னு பேதுரு அவரை தான் சொல்கிறான். அந்த இடத்துல நான் பிஷப்பு, நானும் பிஷப்பு, இயேசுவை போல் நானும் என்ன, அவ்வளோ கோவம் வருது எனக்கு. தயவுசெய்து அதை வச்சு புரிஞ்சுக்குங்க. உங்கள் புருஷனை விட்டுட்டு இன்னொரு இதில் மாறலாமா நீங்கள்? உங்கள் புருஷன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தன் வந்து நான் தான், நானும் புருஷன்தான் அப்படின்னா 2 புருஷனை ஏற்றுக்குருவீங்களா? செருப்படுத்தி அடிக்க மாட்டீங்க. அதே தான் நான் சொல்கிறேன். இயேசுவை தவிர அதே இடத்துல இன்னொருத்தன் நானும் இயேசு தான், நானும் பிஷப்பு தான் அப்படின்னா அவனை செருப்படுத்தி அடிக்க வேணாம். அதை வச்சே போகிறேன். அவன் பதவி ஆசை உள்ளவேன்னு அர்த்தம். வசனத்தை பற்றி கவலைப்படலை. இயேசுவுக்கு சமம் அதான அர்த்தம். தேவனுக்கு சமமானவர் இயேசு ஒருவர் தான். அவரே தன்னை தாழ்த்தி மனசை சாயலாகி அடிமை ரூபம் எடுத்து சிலுவையில் அவரை பாடுபட்டார். அதனால தான் தேவன் எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர்ன்னு கூப்பிடுங்கன்னு அவருடைய பேரையே அவரை கூப்பிடும்படி வச்சார். பிலிப்பியர் 2:6-11 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த உண்மை இருக்குது. இன்றைக்குள்ள நாயகை என்ன ஒரு மனுஷ பிறவி தாழ்த்த வேணாமா? ஆதி அப்போஸ்தலர்கள் எவ்வளோ தாழ்த்துனாங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும்னு யோவான் சாணகன் சொன்னானே, அவனை விட பெரிய தீர்க்கதரிசி யார் இருக்காங்க? தெரியும் இடத்துல பிறந்தவன். அவன் எவ்வளோ தாழ்த்தினான். அவன் செருப்பை தூக்குறது கூட எனக்கு தகுதி இல்லை. இதுதான் உண்மை ஊழியக்காரன் அடையாளம். இன்றைக்கி உள்ளே பாருங்கள், கோட்டு மேலே கோட்டு, டை மேலே கட்டி, அப்பா எத்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை வச்சே அவனை புரிஞ்சிக்கலாமே அயோக்கி நாயின்னு, ஆடம்பர பிரியர்னு. காணிக்க காசில் தானே அவன் அத்தனையும் சொல்ல ஒட்டுமுடி வைக்கிறானே. எதுக்கு? தன்னை தானே வெறுக்கிறவன் மூஞ்சிக்கு ஏன்டா ஒட்டுமுடி? ஏன் ஒட்டுமுடி? சாராயம் பார்ட்டி வைக்கிறான், மதுபானம் குடிக்கிறான் பார்ட்டியில், பிறந்தநாள் பார்ட்டின்னு, ஆடம்பரம், வெளிநாட்டில் போய் உல்லாசம். இவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? விபச்சாரம் பண்ணாமல் இருப்பானா? பொம்பளைகளை தேடாமல் இருப்பானா? இந்த பென்னி இன்னும் ஒரு பண்ணி வெளிநாட்டில் இருக்கான்ல, அவன் வெளிநாட்டில் ஏதோ ஒரு பொம்பளையோடு இருந்தது, கையும் மையமாக பிடிச்சி போட்டாலாம் எடுத்து வெளியே போட்டாங்க. அவன் ஏற்கனவே மனைவியை டைவர்ஸ் பண்ணவன், திரும்ப சேர்த்தான், திரும்ப டைவர்ஸ் பண்ணான். வெளிநாட்டு கலாச்சாரம் இன்றைக்கே அப்படித்தானே. டைவர்ஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு எத்தனையோ பேர் பொம்பளைகளை விட்டுட்டு டைவர்ஸை பண்ணிக்கிட்டு வேறு பொம்பளைகளோட அண்டர் கவனில் வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்கானே. அவன் எப்படி தன்னைத்தானே வெறிக்கிற? அவன் மூஞ்சியை பாரு, டையு கட்டு, அவன் ஸ்டைலு, அவன் எப்படி நல்லா தின்னவன் எப்படி இருப்பான்? அவன் மாம்சம் தானே, மனுஷன் தானே, எப்படி அவன் கரெக்டாக இருப்பான் சொல்லுங்கள்? இந்து சாமியார்கள் தான் இல்லை, எல்லா கிறிஸ்தவ ஆளுங்க போதவர்களும் அப்படி தான். எத்தனையோ பேர் போக்சோ சட்டத்தில் அகப்பட்டிருக்காங்க. இந்த வட இந்தியாவில் ஊழியக்காரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த பொம்பளை விஷயத்தில். இந்த கன்னியாகுமரியில் தக்கலையில் ஒரு கர்ப்பமாக்கியிருக்காரு, 13 வயசு பிள்ளைய, ஜெயிலில் இருக்கான் இப்போ. எத்தனை? அதனால் தயவுசெய்து இன்றைக்குள்ள ஆளுகளை தலைமை வைக்காதீங்க. இயேசு தலைவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கார். அவரை பற்றி பேசுன அந்த பேச்சில் உள்ள ஆளுகளை பிடிச்சிக்கங்க, ஆளுகளை விட்டுருங்க. ஊழியக்காரன் மனுஷன் தானையா. நினைக்கவே என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி அவனை என்னாதீங்க, கடவுள் ஆக்காதீங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தர் இயேசு தான், அதை புரிஞ்சுக்கங்க. போட்டிருக்கு 1 தீமோத்தேயு 2:5 இருக்குது. தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் அவரே, அவர் தான் இயேசுன்னு அங்கே பவுல் சொல்கிறான்.
அப்போ நீங்கள் தேவனுக்கு உங்களுக்கும் மத்தியஸ்தராக ஒரு ஊழியக்காரனில் சொல்கிறீங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இது பண்ணுங்க. அவன் அந்த நாய் அதுக்கு தானே இருக்கான், காசை கட்டு, இவ்வளோ ரூபா கட்டு, இந்த திட்டத்தில் சேரு, நாங்கள் வந்து வந்து ஏஜெண்ட்டுகளாக இருக்கோம்னு சொல்லி மத்தியஸ்தராக இயேசுவுக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தர் அவன் இருக்கான். தப்பு, அது தவறு பண்ணுவான். அது சொல்கிறதே தவறு தான், உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் மாட்டிருக்கீங்க. அதனால் ஊழியக்காரங்க வசனம் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னா சத்தியத்தை மட்டும் எடுத்துக்க. இந்தா இப்படி இப்படி இருங்க, இப்படி ஆயிடாதீங்க, இப்படி இருங்க, இப்படி ஆயிடாதீங்க. என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எவனையும் எண்ணாதீங்க, பழக வேண்டியதுக்கு மிஞ்சி எவனையும் பழகாதீங்க. ஒரு வீட்டில் பழகுறீங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் அவனை பழக விடாதீங்க, சமையல் ரூம் வரைக்கும் அவன் வந்து எடுத்து சாப்பிட்ற அளவில் பழகாதீங்க. அவன் எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ரெவரண்டாக சொல்லட்டும், ரெவரண்ட்னு சொல்கிறதே தப்பு. பயபக்திக்குரியவர்னு அர்த்தம், அது கடவுளுக்கு தான் பொருந்தும், மனுஷனுக்கு பேர் விடக்கூடாது. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. நான் எல்லா பட்டம் வாங்கி உதறி தள்ளிட்டு ஊழியக்காரேன்னு சொல்கிறேன். இப்போ தேவ ஊழியக்காரன், இயேசுவின் ஊழியக்காரன், எந்த அளவில் இன்னும் தாழ்த்த முடியுமோ தாழ்த்துறேன். நான் வசனத்தை நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கு உள்ள ஆளுக அந்த தகுதியை இழந்துட்டாங்க. அது யாரும் கிடையாது. எந்த மூஞ்சி முகரைகளும் எல்லாம் மை வைக்கிறான் மீசையில். எனக்கு மீசை மை வைக்க தெரியாதா? இந்த இதில் மீசை அப்படியே மீசை மை இதெல்லாம் ஒரிஜினல் முடி தான். டை அடிக்க தெரியாதா? டை அடித்தா இன்றைக்கி நான் வாலிவேன். கோட்டு போட்டு டை அடித்து இங்கே டை அடித்து வயசே தெரியாது. என் அமைப்பு அப்படி. நான் எதுக்கு தெரியாமல் செஞ்சு இருந்தவன் தான் ஒரு காலத்தில் அறியாமல். அப்போ கூட நான் ஆடம்பரம் பண்ணலை. சிறு வயது முதற்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதற்கொண்டு ஆடம்பரமோ என்னை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். 40 ஆண்டு காலமாக ஊழியம் செய்கிறேன். மேட்டுமே ஆடம்பரம் அதெல்லாம் எனக்கு இல்லை. என் அப்பா அம்மா சின்ன வயசுலே இருந்ததுனால வறுமை, கஷ்டம், பாடு, துன்பம் இப்படி வந்தவன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எனக்கு தகப்பன் தாயாக இருந்து நடத்துகிறாரு. அவருக்காக உயிர் வாழ்கிறேன், அவருக்காக இருக்கிறேன். ஆடம்பரம் என்னை தலை தூக்குனதே இல்லை. கர்த்தர் விடலை. அது மாதிரி தேவ பிள்ளைகளே, அதனால் நான் நீதிமான் அல்ல. என்னைய அதுக்காக நான் முழுசாக நம்பிடாதீங்க. நானும் மனுஷன்தான். என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எவனையும் நினைக்காதீங்க. சத்தியம் இருக்கா அதை மட்டும் பிடிச்சிக்க. அன்னப்பறவை மாதிரி மீனை பிடிச்சிக்கிட்டு தண்ணியெல்லாம் பீச்சுறது மாதிரி நன்மையானதை எடுத்துக்கோங்க. பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. இது கடைசி காலமாக இருக்குது. அதனால் எந்த மனுஷன் மத்தியஸ்தராக வைக்காதீங்க, முதலாளியாக வைக்காதீங்க. அவன் ஜெபம் பண்ணி தான் நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை ஆண்டவர் என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறாரு. ஊழியக்காரன் மூலமாக வாங்கன்னு சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சொன்னக்குள்ளே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்கிட்ட வாங்க. பாஸ்டர் மூலமாக வாங்கன்னு சொல்லலை. தயவுசெய்து அப்படி, அது பழைய ஏற்பாட்டு முறை. அது ஆசாரி வரணும், அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த ஸ்டெப்பாக இருக்கிறதுலாம் பழைய ஏற்பாடு தான். ஆசாரிகள் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்து பழைய ஏற்பாடு செய்வாங்க. புறஜாதிகள்லாம் அங்கே வெளியே தான் நிற்கணும். அது பழைய ஏற்பாட்டு முறை. மத்தியஸ்தர் அவங்க ஆசாரிகளாக இருந்தாங்க. அந்த முறை புத்தி அவனுக்கு இருக்கிறதுனால அந்த புத்தியில் அவன் உன்னைய கரெக்ட் பண்ணுறான். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. கிழிச்சிட்டார் திரையை மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கிழிச்சிட்டு மொத்தமாக எல்லோரும் பரலோக தேவனிடத்தில் தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த இது வேறு. அதனால் தயவுசெய்து பெரிய வீடியோவாக போகுது. அதனால் நேரத்தை கருதி நான் முடிக்கிறேன். அதனால் இன்றைக்கு உள்ள காரியம் என்ன, கிறிஸ்தவங்களுடைய தலைமை இடம், ஹெட் ஆஃபீஸு, தலைவர் பரலோகம்தான். இயேசு அங்கேருந்து பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. திரும்ப நம்மளை அழைக்க மத்திய வானத்தில் வரப்போகிறாரு. இந்த இது காரியங்களை நோக்கி பாருங்கள். அதனால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பேராயர். அவர் தான் தலைவர், அவர் தான் எஜமான், அவர் தான் எல்லாம். அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் கரெக்டாக சொன்னதுனால அந்த நிருபங்களை பின்பற்றுங்க. அந்த நிருபங்களை கரெக்டாக யாராவது ஊழியக்காரங்க கரெக்டாக இப்போ என்னை மாதிரி சொன்னால் அந்த வார்த்தைகளை எடுத்துக்குங்க. சொன்னவங்களையும் ஃபாலோ பண்ண வேணாம், விட்டுருங்க. கடைசி காலமாக இருக்குது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக, தலைமை இடத்துல சேர்ப்பாராக, தலைவர் வழியில் நடத்துவாராக. பேராயரை பிடித்து இன்றைக்குள்ள போலிகளை கைவிட்டு
மேலானதை யோசிக்க சிந்திக்க பரலோகத்தில் கண்களை ஏறெடுத்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.